பிக் கமருதீன் பாஸ்க்கு ஸ்குவாட். போனதுல இது ஒண்ணு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு ஷுவரா நடக்கும். எங்க கடை திறப்பு நடந்தாலும் நாங்க வந்துருவோம். அது நம்ம இப்ப ஆர்மியே திறந்து வச்சிருக்கோம் ரவி சார். கரெக்ட் தான். இல்ல ரவி ப்ரோ, நாங்க எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு எங்களை எங்க பார்த்தாலும் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க கமருதீனை பத்தி. நாங்க டிஃபெண்ட் பண்ணி பேசினா உடனே கமருதீன் ஃபேனா நீங்க, சப்போர்ட்டா நீங்கன்றாங்க. சரி, அதான் நாங்க அபிஷியலா வந்து இங்க அனௌன்ஸ் பண்ணலாம், நாங்க வந்து வி ஆர் கமருதீன் ஃபேன்ஸ், கமருதீன் சப்போர்ட்டர்ஸ், கமருதீன் ஸ்குவாடுன்னு இங்க நாங்க வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு அபிஷியலி. எல்லாத்துக்கும் வந்து டிஃபெண்ட் இல்ல. சி என்னன்னா, இப்ப எண்ட் ஆஃப் த டே கேம் கமருதீனை சுத்தி தான் போச்சு இந்த லாஸ்ட் ஒரு 3-4 டேஸா. ஸோ அத வீக்கெண்ட்லயும் லாஸ்ட் வீக்கெண்டும் பாத்தீங்கன்னா கமருதீனை வச்சே ஓடிட்டாங்க, இந்த வீக்கெண்டும் கமருதீனை வச்சே ஓடிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலயும் வந்து அவங்க கமருதீனை தவிர்த்துட்டு இந்த கேமை பார்க்கவே முடியாது. அவன் மட்டும் நீங்க ஆக்சுவலா அது சொன்ன ஒரு மாதிரி விதத்துல பெரிய பிளஸ் தெரியுங்களா? அவ்வளவு ஃபால்ட் இருக்கக்கூடிய எண்ட்ஸ்ல கமருதனை நம்பி கேம் போகுது. ஏன்னா ஆக்சுவலா 4 பேர் தான் போன வாரத்துல வண்டி ஓட்டினது. பார்வதி, வினோத், கமருதன் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் மிச்சவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டிஷன்ல எடுத்துக்கலாம். பட் ஆனால் மேஜரா ஷோ வந்து இவங்கள பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கமருதனை மட்டும் வீக்கெண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது வந்து கமருதனோட லாங் டிராவலுக்கும் பெருசா யூஸ் ஆகும். அது பை தென் என்ன சொல்றது, அவரை வச்சு அவரை மொக்க பண்றதா நினைச்சுக்கிட்டோ இல்ல என்னமோ ஒன்று அவர் விஜய் சேதுபதி சார் ட்ரை பண்றாருல, அது வந்து இவருக்கு பாசிட்டிவா தான் கன்வெர்ட் ஆகும். இது வந்து நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அருண் இப்படிதான் ஆரம்பிக்கும். அருண் போன சீசன்ல ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் அருணை வந்து காமெடி பீஸ் மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில ஜென்டில்மேன் அவார்டு கொடுத்து அமிச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? எக்ஸாக்ட்லி ரவீந்தர் ப்ரோ, அதுவும் இந்த வார்த்தை சொல்லுவாரு, என்னென்ன சுத்த விட்டுட்டே இருக்கீங்க அருண், டைரக்டா வாங்க அருண், சுத்த விடாதீங்க அருண். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல கரெக்டா அந்த இந்த ஷோ வந்து திருப்பி விட்டுரும் அவங்களுக்கு ஃபேவரா. அது அது அதுக்கேற்ற மாதிரியே தான் வெளியிலயும் மெதுவா க்ரௌட் அவங்களுக்காகவும் ஃபார்ம் ஆகுது. எடுத்தோடனே டிஃபென்ஸ்க்கு வந்துட்டீங்க, நீங்க எல்லாம் ஸ்குவாடாவே வந்துட்டீங்க. அண்ட் சி டசன்ட் மீன் இன்னொரு விஷயம் இருக்கு, ஸ்குவாட்ல எல்லாரும் வந்து கேட்கறாங்கன்றதுல அத்தனை பேரும் கமருதீன் ஸ்குவாட்ல எடுத்துக்க முடியாது. there are people with a different reasoning. பட் ஆனா ஆஸ் பார்ட் ஆஃப் இட் இப்போ நீங்க நடத்துற இந்த ஒரு விஷயத்துல இவர் லாங்குவேஜ் மட்டும் கண்ட்ரோலா இருந்தாருன்னா கமருதன் வந்து இட்ஸ் அ டஃப் ஃபைட்டர்ன்றத ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணவர் அவர் தான். மற்றவங்களாம் சும்மா அவங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸை வச்சு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட் அண்ட் ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட்டு. கமருதன் மட்டும் ஹீஸ் டேக்கிங் த கிரவுண்ட் ஆஃப் பீப்புள் பை ஹிஸ் ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷனை வந்து அவர் வந்து லாங்குவேஜ் கண்ட்ரோலும் ப்ளஸ் சர்டைன் ரொம்ப ரொம்ப சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் இதையும் கண்ட்ரோல்டாக இருந்தாருன்னா இட்ஸ் வெரி டஃப் டு அட்டாக் ஹிம் ஓவர் த கேம். அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இவர் அட்டாக் பண்ணுறது கஷ்டம்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஓகே ப்ரோ, ஹாய் ஜோ, வாங்க, வெல்கம். நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஹேஷ்டேக பார்த்தேன். ரவீந்தர் பஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓடி உள்ள வந்து ஹேஷ்டேக பார்த்தோன்னே ஐயோ பார்த்தோன்னே காலையில நான் இந்த பார்த்தேன் ஜோ, நான் நினைச்சேன் ஓ இது காலையில இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் லாஃபர் குரு இவங்களெல்லாம் பார்த்தோன்னே ஓ இவங்க காலையிலயும் இருந்தாங்களே, இப்போ ஓ காலையில இருந்து இருக்காங்க போல் இருக்கு. அப்படி ஒரு நான் ஸ்டாப் ரோட் ஷோ ஓடிட்டு இருக்கு போல் இருக்கு கமருதன் மேல நினைச்சேன். கமருதன் கூட கமருதனுக்காக இவ்வளவு பேசியிருக்க மாட்டாரு. இல்ல நேத்து தான் குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம். லாஃபர் ப்ரோ இன்னைக்கு காலையில அவங்க ரோஷினி ஸ்பேஸ் வந்தோன்னா அவரும் டீப்பா சப்போர்ட் பண்றாரு தெரிஞ்சுன்னா அவரும் உள்ள வந்துட்டாரு. அப்புறம் அப்படியே எல்லாம் கொஞ்சம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். இல்ல நீங்க சப்போர்ட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் தான். ஆனா உங்க தலைவன் கொஞ்சம் சில இடத்துலலாம் பேசினத நீங்க எங்கேயும் போய் கட்டி முட்டு கொடுக்க முடியாது, மாட்டிப்பீங்க. இல்ல எனக்கு சர்ப்ரைஸ் இல்ல, குரு சப்போர்ட் பண்ற ஆட்கள் எல்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் இல்ல. ஐயோ ஜோ இல்ல ஜோ, சி இந்த சீசன்ல நீங்க பியூரா எல்லாம் எந்த தப்புமே பண்ணாத ஒரு நபரை, இல்ல இந்த உலகத்துக்கு சிறந்த நபரை நம்ம வந்து பரிசீலிக்கலாம், இவங்க வந்து கப்படிக்கலாம் அப்படின்னு நீங்க யார சொல்லுவீங்க ஜோ? ஒருத்தர் இருக்கிற 20ல இது பரவாயில்லன்னு தான் தோணுது. அப்படிதான் கொடுக்க முடியும், நம்ம பார்க்க முடியும் இதை. ஏன்னா நான் ரொம்ப எனக்கு செலக்ஷன் டீம்லயே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதை போச்சு இவங்க பண்ணதுல.
ரொம்ப ஒஸ்டா இந்த தடவை செலக்ட் பண்ணிருக்காங்க. கவலைப்படாதீங்க. யாரு என்ன வைல்ட் கார்டுல என் தலைவி வருவா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யார் உங்க தலைவி? திருச்சி சாதனா. திருச்சி சாதனாவா? ஜோ என்ன ஜோ பங்கு பண்றீங்க? செய்யுங்கடா செய்யுங்க. இல்ல ரவீந்திரன் bro. இத கேட்ட நான் உடனே திருச்சி சாதனா ஆர்வி. ஆத்தி லிஸ்ட் வேற லெவல்ல எல்லாம் போகுது. இல்ல திருச்சி சாதனா வேற மொட்டை வேற அதான் அடிச்சிருக்காங்க. மொட்டை அடிச்சு இதுதானா ஜோ? வராங்க தெரியல. எல்லாரும் மொட்டை அடிக்க வராங்க. வேற அந்த மாதிரி வேற எல்டி மாதிரி. கிராசியரும் மூடாம போக மாட்டீங்க போல இருக்கே. அப்பா இல்ல ஆனா சுத்தமா அந்த டிஆர்பி உண்மையா ஜோ? உண்மையா ரவீந்திர ப்ரோ? டிஆர்பி பார்த்தேன் நானு 5.6 தான் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. கம்மியா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா மலையாளம் தெலுங்கு வந்து சவுத்துல மலையாளம் தெலுங்கு தான் பெஸ்ட்ன்றத முதலே சொல்லிட்டாங்க. பட் நம்பர்ஸா மேபி அது எவ்வளவு அத்தன்டிக்னு தெரியல. இல்ல ஹிந்திக்கு 1 பாயிண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க. அது ஹிந்தி கம்மியா தான் போகுது. உண்மையிலேயே சொல்லணும்னா ஹிந்தி கம்மியா தான் போகுது. எப்படி ரவீந்திர ப்ரோ? ஏன்னா ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் இங்க அதிகமா இருக்காங்க. அது ஆர்டிபிஷியல்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. ஓ அப்படி சொல்றீங்களா? அங்க ஆர்டிபிஷியல்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மலையாளமும் தெலுங்கும் தான் நல்லா ஓடுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மலையாள தெலுங்கு தான் ஒண்டி ஓடுது. நான் எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலா சொல்றது என்னன்னா விஜய் சேதுபதி 2 சீசன் தெலுங்குலயும் 2 சீசன் மலையாளத்திலயும் ட்ரைனிங் ஹோஸ்டா எடுத்துட்டு இங்க வந்து ஷோ பண்ணாருன்னா நான் சூப்பரா இருக்கும். அவருக்கு வந்து அங்கெல்லாம் வந்து ஹோஸ்ட் ஷோவை வேற லெவல் வீக்கெண்ட்ல காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சும்மா அதை பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இங்க இந்த வீக்கெண்ட் ஆனா இவர் பண்றத பாக்குறதுக்கே அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. அதாவது ஒரு சேனல் விஜய் சேதுபதி எப்படி கலாய்ச்சிருக்குன்னா அவரோட போர்ஷன்ஸை கம்மி பண்ணிட்டு சாட்டர்டே சண்டேவும் இவங்க கண்டென்ட்டே காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த ஷோ எதை நோக்கி போகுதுன்னு அதுலயே தெரிய வேணாம். இல்ல எக்ஸாக்ட்லி இதேதான் ரவீந்திர ப்ரோ. என்னன்னா ஒவ்வொரு வீக்கும் அந்த வீக்கை ஓன் பண்ணுவாங்க அந்த ஹோஸ்ட், ரைட்? அந்த மொத்த வீக்கையும் ஓன் பண்ணுவாங்க. இந்த தடவை அவரு அதை பண்ணவே இல்லையோன்னு தோணுது. விஜேஸ் ரொம்ப இருக்க டவுன் ஆயிட்டே போறாரோ? அவரோட கண்டென்ட்டே இல்ல இப்போ. அந்த ஒரு இன்வால்வ்மெண்டே இல்ல ஆக்சுவலா. கரெக்ட். கமல் வந்து இருக்கும்போது அந்த ஒரு ஃபயர் இருக்கும் ரவி ப்ரோ. வீக்கெண்ட் ஆனா அந்த ஃபயரே கமலுக்கும் பிடிக்காதது இருக்கும், கமல் சாருக்கும் இது அது ஒத்து போகாதது இருக்கும், எவ்வளவு வேணா இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த டே ஷோன்னு வரும்போது அந்த மேடை ஏறிட்டா சகலாகலா வல்லவன்றது அவர் ப்ரூவ் பண்றல. அது ஒண்ணு பண்ணணும். அது ஹோஸ்ட்னு சொல்லி ஏறிட்டு இந்த ஷோவை ஓன் பண்ணாம போறாரு. எக்ஸாக்ட்லி ரவி ப்ரோ, எக்ஸாக்ட்லி. பேசுங்க சிவராம், பேசுங்க. ஹலோ ஜோ ப்ரோ. ஹலோ ரவி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? தீபாவளி பேச்சா? ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சார் ரவி சார் நீங்க ஒரு இன்டர்வியூ எடுங்க சார் பிரவீன் காந்தி. இருக்கு பிரதர். நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த ஃப்ளோவில் இப்போ நடந்தது ஒரு 8-10 இன்டர்வியூ. அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இன்டர்வியூ எடுத்துக்கூடாது. பிரவீன் காந்தி சார் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெறி கொண்டு கக்குற மாதிரியான கண்டென்ட்டா தான் வெளில எடுத்து போடணும். அது மாதிரி நீங்க இந்த சீசன் இருந்தீங்கன்னா நடிச்சு காட்டியே டார்ச்சர் பண்ணிட்டு. ஆனா நான் அவர்கிட்ட போகும்போது சொன்னேன் இந்த மாதிரி, சார் இதுல வந்து ஒரு விஷயம் சார், உங்களை டைரக்டர்னு பார்க்க மாட்டாங்க. நீங்க அவர் இப்ப வெளில வந்தப்போ கூட நான் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது இதுதான். அதாவது தமிழ்நாட்டுக்கு பல நேஷனல் அவார்டை வாங்கி கொடுத்த மாபெரும் கலைஞர். அதாவது ஒரு ஒரு பீரியட்ல லைலா காலேஜ் எந்த காலேஜா இருக்கட்டும், ஒரு காலேஜுக்கு சேரனோட விசிட்னா அப்படி இருக்கும் அந்த காலேஜோட விசிட்டே. சேரன் வந்து தமிழ்நாட்டோட ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நேஷனல் அவார்ட் மூவிஸ். அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை இந்த ஷோக்குள்ள போட்டு அவரோட மரியாதையை கெடுத்த விதம் இருக்குல்ல, அது வந்து டு த எக்ஸ்ட்ரீம். அப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு பீரியடில் சங்கர் சாருக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதோ அந்த மாதிரியான ஸ்பேஸில்
ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூல படம் பண்ண பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களை அந்த டைமே கனெக்ட் பண்ணி ஒரு படம் பண்ண ரெஹ்மானோட அவரோட படங்கள், இவர் வந்து லிரிக்ஸ் மேலே அதிக கான்சென்ட்ரேட்டும் பண்ணக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமில் இருக்கிற ஒரு டைரக்டர். ஆனால் நீங்கள் அப்படி நினச்சி உள்ளே ட்ராவல் ஆகிடாதீங்க. இந்த ஷோவோடைய பேட்டர்ன் ஒன்று தான். நீங்கள் உள்ளே போகும்போது உங்களை கோமாளின்னு நினச்சிட்டு உள்ளே போனீங்கன்னா, கொடுக்குற வாரம் போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் உங்களுடைய நடிப்புக்கான ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷோ உங்களுக்கு ஈஸியாக ட்ராவல் ஆகிடும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து டேரக்டர் பிரவீன் காந்தி இல்லை சோஷியல் மூவர் இல்லை ப்ரொடியூசர் கவுன்சிலோடைய எலக்ட்ரிக் பாடி மெம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெசிக்னேஷன் உங்கள் மண்டபத்தில் வந்துச்சுன்னா இந்த ஷோவை நகர்த்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஈஸியாக உங்களை ப்ரோவோக் பண்ணுவாங்க, பாடி ஷேம் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் சகிச்சுட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இல்லாட்டி இந்த ஷோ ஆடுறது கஷ்டம் சார் அப்படின்றது சொன்னேன். பட் அதில் தான் ஹர்ட் ஆகிட்டேன். இதுக்குள்ளே போகணும்னா உண்மையிலே ஒருத்தன் கோமாளியாக நினச்சாதான் உள்ளே போக முடியும். ப்ரோ இப்போ ரவீந்தர் ப்ரோ, இப்போ வைல்ட் கார்டு எப்போ வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தடவை? உங்களோட கணிப்பு 4th வீக். 4 வீக்ஸ் மினிமம் 4 வீக்ஸ்க்கான ஒரு 4 பிளேயர் வெளில தள்ளணும்ல. கரெக்ட். இந்த வீக் ஏதோ மிட் வீக் வீக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. நவம்பர் 5 if I'm not wrong. பாப்போம். இல்ல மிட் வீக் பண்ண மாட்டாங்க ஜோ. இல்ல நவம்பர் 5 சார் சொன்னேன். ஓ வைல்ட் கார்டு வரத சொல்றேன். வைல்ட் கார்டு. ஓகே. உள்ள வரத சொல்றீங்களா? சொல்லுங்க விக்னேஸ்வரி, பேசுங்க. எங்களுக்கு வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இந்த சேனல் நினைச்சதுனா நம்ம எல்லாருக்குமே வைல்ட் கார்டு காத்த கருப்பு கலை வரணும். கரெக்ட் தானே சார்? வைல்ட் கார்டோட ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, இது வரைக்கும் இந்த ஷோவோட சென்சேஷனை ஹையஸ்ட் லெவலுக்கு ரீச் பண்ணலான்னா நம்ம வெளியில யாரெல்லாம் சர்ச்சைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரையுமே, அவங்க சொல்லக்கூடிய எல்லாருமே டப்புன்னு ஒரே வாரம் திவாகர் நாமினேஷன்ல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு வந்து இன்னைக்கு மொத்தம் 4 நாமினேஷனு 2 பேர் தான் சேவுன்னு சொல்லி 4 பேரை நாமினேஷன் சொல்லி வெளில அனுப்பி வெளியிலேயே அனுப்பிட்டு ஃபுல் ஃபீட்பேக்லேருந்து எல்லாத்தையும் வெளியில் நீங்கள் இதுதான் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவங்களே திருப்பி வைல்ட் கார்டுன்னு உள்ள கேம் ஆடினா இவங்க எப்படி விளையாடுறாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் தான் பண்ணுற கூத்தெல்லாம் ஒன்று என்னன்னு தெரியாமல் ஒரு கேம் விளையாண்டாங்கல்ல இவங்க. அப்படிப்பட்ட ஒரு 4 பேரை திருப்பி வெளியில் அனுப்பிச்சிட்டு ஒரு 15-20 நாள் கழிச்சு திருப்பி அவங்களே உள்ள விடுங்க, எப்படி தான் கேம் விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். கேம் புரிஞ்சு ஆடினாங்கன்னா இவங்க எப்படி கேம் ஆடுறாங்கன்னு பார்ப்போம்னு பார்த்தா அது ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணலாம். தான். அதுவும் ஃபெயிலியராக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ இப்படிதானா A into B B into C ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே வந்து மறுபடியும் அதே பைத்தியகாரத்தனத்தை பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேப்பையில இருக்கதான் சார் கோப்பையில வரும். இந்த தடவை அவங்க எடுத்த கேப்பைங்க இவ்வளவுதான். ஜோ ப்ரோ, இனிமேல் நீ என்ன கோப்பை நல்லா இருக்கு. இனிமேல் நீ என்ன கேப்பன்ற மாதிரி கேப்பைங்க வந்திருக்கு. கேப்ப கோப்பை சூப்பர். பேசுங்க விக்னேஸ்வரி. விக்னேஸ்வரி இருக்கீங்களா? விக்னேஸ்வரி கேக்கு. பேசுங்க. இல்ல எங்க வீட்டை சுத்தி அவ்வளவு பட்டாசு வெடிக்கிறாங்க. சரியா, அதான் சத்தம் கேட்கல நீங்க பேசும்போது. இல்ல கேக்குது. உங்க சைடுல எதுவும் நாய்ஸ்லாம் இல்ல, பேசுங்க. இந்த தடவை விக்னேஸ்வரி வந்து நீங்க எந்த லீட் ஆர்மி ஸ்குவாட் வைக்க போறீங்க? இல்ல இந்த சீசனுக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு எனக்கு தோணல. எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஃபால்ட்டா தான் இருக்காங்க. படத்துல சொல்ற மாதிரி தான் சொல்லணும். பண்ணி தான் பாருங்களேன். இல்ல பண்ணி ஜோ அண்ணா, நீங்க நிச்சயம் இந்த சீசன் வந்துட்டு ஃபுல் சீசனும் ரிவ்யூ பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்களா? ஆமாமா. அத புரியல. ஆமாமாவா புரியல. நான் பாட்டு நான் வந்து ரவீந்தர் ப்ரோ இல்ல அப்படின்றதுனால சரி ஓகே யாருமே பண்ணனா எப்படி அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருந்தா தலைவர் திருப்பி இது அதெல்லாம் திருப்பி கம்பேக் கொடுத்துட்டாரு. இப்ப யோசிக்கிறேன் பண்ணலாமா வேணாமா, ரவீந்தர் ப்ரோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ரவீந்தர் ப்ரோ வெளியே போயிட்டாப்ல, காலையில் வந்துருச்சு. வரட்டும் கேட்போம்.
ஜோ இப்போ இல்ல எடுக்கிறப்போ ஓகே சொல்லுங்க. பேசுங்க பரவாயில்ல பேசுங்க. இல்ல இந்த அரோரா எதுக்கு சும்மா அழுகுறாங்க அது எனக்கு புரியல. இன்னைக்கும் ப்ரோமோல அழுகுறாங்க. அன்னைக்கு சண்டே என்னம்மா நீங்க எபிசோட்லயும் அழுதாங்க. 11 மணிக்கு துஷார் கிட்ட பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ஆதிரை கிட்ட பேசி கமருதீன் கிட்ட பேசி சண்டை போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ஓரமா உட்காந்து அழுதாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, சும்மா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதோட என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க. பாத்தீங்களா ஜோ அண்ணாவோட அவங்க வந்து அரோரா ஆர்மி ஜோ அண்ணா. இன்னும் அது அவர் ஒண்ணுதான் அவர் அரோராவோட ஃப்ரெண்ட் அவர். ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன்னா நீங்க வியானா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாண்ணா? நீங்க தெரியுமா? ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே வியானா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஓகே தெரியும் ஓகே. தெரியுமா? ஏன் அவங்க மாடலிங் குள்ள முன்னாடி வந்ததுன்னு தெரியும். அப்புறம் ராணுவ தம்பியோட கூட நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க மாடலிங் இண்டஸ்ட்ரியில இருக்காங்களா அதால தான் அந்த டவுட் கேட்டேன்னா. தெரியும் உள்ள போன ஒரு 6 பேர் தெரியும். ஆனா தெரியும்னு சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு இப்ப. இல்ல ஏன் ஆனா